உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிராக நடக்கும் அடக்குமுறையை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் உடன்குடி ஒன்றிய அமைப்பாளர் முத்துச்செல்வன் உள்ளிட்டவர்கள் மீது பொய் வழக்கு பதிந்த திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுந்தர் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோரை கண்டித்தும் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன் தலைமையில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன், சமூக ஊடக மைய மாநில செயலாளர் சஜன் பராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் முன்னாள் மண்டல செயலாளர் சு தமிழனியன், கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் ராபு தமிழ்குட்டி, மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், தேர்தல் பரப்புரை மாநில துணைச் செயலாளர் அகமது சாஹிப், இடதுசாரி சிந்தனையாளர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல், தொண்டரணி மாநில துணைச் செயலாளர் சுதாகர், மீனவர் மேம்பாட்டு பேராயத்தின் மாநில துணைச் செயலாளர் மங்கை சேகர், திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், ஆழ்வை மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், ஆழ்வை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர், சாத்தான்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயராமன், காயல்பட்டினம் நகர செயலாளர்கள் அம்பேத் அல் அமீன், முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் தனுஷ்கோடி, குறும்பூர் மாரியப்பன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் உடன்குடி ஒன்றிய அமைப்பாளர் முத்துச்செல்வன், சாத்தான்குளம் ஒன்றிய துணைச் செயலாளர் சுரேந்தர், கோட்டை தெரு சரவணன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணைச் செயலாளர் சர்மிதா தமிழனியன், சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பிரதி, திருச்செந்தூர் நகர செயலாளர் கரம்பை உதயா, நகர பொருளாளர் தோப்பூர் சரண், திருச்செந்தூர் ஒன்றிய துணைச் செயலாளர்கள் கரம்பை ஆனந்த், நல்லூர் கதிரவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடை வாடகைக்கு ஒன்றிய அரசு 18% விதித்திருப்பதை கண்டித்தும் ஒன்றிய மாநில அரசு ஆன்லைன் வர்த்தகத்திற்கு சாதகமாகவும் சில்லறை வணிகத்திற்கு எதிராகவும் செயல்படுவதை கண்டித்தும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் சென்னை எழும்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத்திய சென்னை மேலிட பொறுப்பாளர் செல்லத்துறை கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவை தெரிவித்தார். வணிகர் சங்கங்களின் பேரவையின் சார்பிலே சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இன்று காலை 11 மணிக்கு மத்திய அரசு வாடகை பணத்திற்கு 18% ஜிஎஸ்டி வரி விதித்ததை முற்றுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தியும், மாநில அரசின் சார்பிலே சொத்து வரி மற்றும் தொழில் வரி உரிமை கட்டணத்தை பல மடங்கு உயர்த்ததை மறுபரிசீலனை செய்து அதை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே சென்னை மேலிட பொறுப்பாளர் என்கிற முறையில் நானும் எங்களுடைய வணிகரணியின் மாநில துணைச் செயலர் அண்ணன் கருப்பை அவர்களும் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினோம். மத்திய அரசின் இந்த செயல் என்பது சிறு குறு வியாபாரிகளை முற்றுமையாக ஒழித்துவிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்யக்கூடிய செயல் என்பதை வலியுறுத்தி நாங்கள் பேசியிருக்கின்றோம். எனவே இந்த வேரிலே வெந்நீர் ஊற்றக்கூடிய செயலை, சிறு குறு வியாபாரிகளை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடக்கூடிய ஒரு சதி செயலை மத்திய அரசு கைவிட வேண்டும். மாநில அரசு இங்கே சொத்து வரியையும் மின்சார கட்டணத்தையும் தொழில் வரி உரிமை கட்டணத்தையும் பல மடங்கு உயர்த்தியதை மறுபரிசீலனை செய்து அதை குறைக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை நாங்களும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க மீண்டும் வலியுறுத்துகிறோம். நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே எங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்துவார்கள். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே
எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த வணிகர்களின் கோரிக்கையை அங்கே தன்னுடைய குரலாக பதிவு செய்வார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடலூர் அருகே பெரியான்குப்பம் கிராமத்தில் தென்பெண்ணையாற்றின் கரை உடைந்து மிகப்பெரிய அளவில் வெள்ளம் கரை புரண்டு போடி அனைத்து வீடுகளும் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டது. இந்நிலையில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்வின் போது கடலூர் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயா, கடலூர் ஒன்றிய பொருளாளர் சம்பத், மாநில துணைச் செயலாளர் பழனிவேல் சுவேந்திரன் மற்றும் சிலம்பரசன், ரஞ்சித், சலீம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் கடலூர் மாவட்டம் மணவெளி கிராமத்தில் வெள்ளநீர் சூழ்ந்து கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் உணவு வழங்கினார். இந்நிகழ்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில், நகர துணை செயலாளர் ஹிட்லர், கிருஷ்ணா, குணசேகரன், சஞ்சய் ஜவஹர் ஆகியோர் உடன் இருந்தனர். பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் கடலூர் மாநகராட்சி குழந்தை காலனி கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் உணவு வழங்கினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில், முகாம் செயலாளர் ராமகிருஷ்ணன், முரளிதாஸ், கார்த்தி, ரவி, குணால், பிரகாஷ், சிங்காரவேல், பழனிவேல், மலையப்பன், ஆர்த்தி, சஞ்சய், ஜவஹர், சுஜி, சவுந்தர்ராஜ், பாலு, நிலவு, விக்கி, நவீன், புவி ஆகியோர் உடன் இருந்தனர். பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் கடலூர் மாநகராட்சி குழந்தை காலனியில் உள்ள வீடுகள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கியுள்ளது. இதனை கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் இருமுறை நேரில் சென்று ஆய்வு செய்து உடனடியாக ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து தண்ணீர் வடிவதற்கு ஏற்பாடு செய்தார். இந்நிகழ்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில், நகர துணை செயலாளர் ஹிட்லர், கிருஷ்ணா, குழந்தை காலனி முகாம் செயலாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் ஜீவா, சஞ்சய், கார்த்தி, குணாளன், குகன், கோகுல், சங்கர், ஆர்த்தி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கடலூர் அருகே பெரிய கங்களாங்குப்பம் கிராமத்தில் வெள்ளநீர் வடியாமல் வீடுகளை சூழ்ந்துள்ள நிலையில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது கடலூர் ஒன்றிய பொருளாளர் சம்பத், முகாம் செயலாளர் தேவராஜ், சிலம்பரசன், ரஞ்சித், ஐயர், சிவா, ரீமன்ராஜ், திவாகர், உத்திரவேல், மணிகண்டன், விமல், அருள், செல்வகுமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் கடலூர் அருகே உள்ள பெரிய கங்களாங்குப்பம் கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் அந்த கரை உடைந்து அந்த ஊரே மூழ்கடிக்கும் நிலை நேற்று உருவாகிவிட்டது. ஒரே ஒரு நபர் கூட இந்த ஊரில் தங்க முடியாத நிலை ஏற்பட்டது. உடனடியாக அரசு அதிகாரிகள் அனைவரும் இங்கே வந்து பார்த்தார்கள். அவர்களை எல்லாம் உடனடியாக அவர்கள் கடலூரில் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். உணவு வழங்கப்பட்டது. இருந்தாலும் வருங்காலத்தில் இது போன்ற பெரிய பேரழிவுகள் ஏற்படாத வண்ணம் உடனடியாக தமிழக அரசானது இவர்களுக்கு தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள கரையை பலப்படுத்துவதற்கு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். வீடுகளை இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இது போன்ற அவதியுறு நிலைமை உள்ளது. தற்போது கூட இந்த இடத்தில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதை நாம் காண்கிறோம். அந்த தண்ணீரை உடனே வெளியேற்ற வேண்டும், மோட்டார் வைத்து வெளியேற்ற வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் கூறியுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெளியாம்பட்டு ஊராட்சி 1வது வார்டு பகுதியில் குடியிருப்பு வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் அரசு IILC பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் இரவு உணவு 70 நபர்களுக்கும் காலை சிற்றுண்டி 100 நபர்களுக்கும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆம்பூர் தொழிலதிபர் RTS குரூப்ஸ் RT பாலாஜி, தொழிலதிபர் RR வாசு அவர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போர்வை, பாய் போன்ற பொருட்களை வழங்கினர். இந்நிகழ்வில் விளையாம்பட்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மதன்குமார், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இயேசு மேரி, ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேலு, நாட்ராம்பள்ளி வடக்கு ஒன்றிய பொருளாளர் கந்தன், வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன், நகர துணை செயலாளர் விக்கி என்ற விக்னேஷ், சிலம்பரசன், ராகுல் வல்லவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி தொகுதி அமைப்பாளர் ரவிக்குமார், ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் பிரபாகரன், சேகர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையம்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட CL காலனியில் தொடர்ந்து மழை வந்தால்
அந்த குடிசைகளில் தண்ணீர் தேங்குகிறது. எத்தனை முறை அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தோம். நேரில் வந்து பார்ப்பதோடு சரி, அவர் நிரந்தர தீர்வு எடுப்பதில்லை. இவர்கள் அனைவரும் தோல் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவர்கள். அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு வீடு இடமும் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று தாசில்தாரிடமும் வட்டாட்சியரை கேட்டிருக்கிறோம். அவர் செய்வதாக சொல்லி வருகிறத செய்வதில்லை. இப்போது வளையம்பட்டு ஊராட்சியில் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் மேய்ச்சல் புறம்போக்கு கரம்பு உள்ளது. அதில் 90 சென்ட் உள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதை ஒவ்வொருவருக்கும் 3 சென்ட் இடம் அளந்து கொடுத்து அரசாங்கம் அந்த குருபோஸ் வீடை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது கடைசியாக இருக்க வேண்டும். இம்மக்களுக்கு அரசாங்கம் ஏதோ மழை நீர் வந்தால் வந்து பார்ப்பதும் ஒருவேளை சாப்பாடு கொடுப்பதும் அது ஒரு தீர்வு அல்ல. ஏனென்றால் இளம் பிள்ளைகள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறாங்க, முதியோர்கள் இருக்கிறார்கள். தண்ணீர் வந்து மேலும் 2 வீடு செவரி இடிஞ்சு இருக்குது. அந்த செவரி இடிஞ்சு ஏதாவது உயிர் சேதமாக இருந்தால் பெரிய குடும்ப ஆபத்தாக இருக்கும். அதனால் இழப்பீடு ஏற்படாத முன்பாக உடனடியாக அரசு வந்து நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,